ஹாய், வாழ்க வளமுடன். புங்கமரம். புங்கமரம் நம்ம வீட்டு பக்கத்துலயும் இருக்கு, சாலை ஓரங்கள்லயும் நிறைய இருக்குதுங்க. இந்த புங்கமரம், இந்த புங்க மரத்துக்கு நிறைய பேர் இருக்கு. பூந்தி, கிரஞ்ச மரம், இந்திய பீச், புங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கு. இந்த இந்திய பீச்சுங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, மேலை நாடுகள்ல பீச் ஓரத்துல அதிகமா நிழல் தரக்கூடிய மரங்கள்ல இருந்திருக்கு. அந்த மரத்தை கூடவே நிழல் தரக்கூடியது இந்த புங்க மரம். அதனால இதுக்கு இந்திய பீச் அப்படிங்கிற பேர் வந்திருக்குதுங்க. கிரஞ்ச மரம் அப்படிங்கிற பேரும் இருக்கு. இது சமஸ்கிருதத்துல இருந்து வந்திருக்கிற பேருங்க. சமஸ்கிருதத்திலும் இடம்பெற்று இருக்கிறது இந்த புங்க மரம். இந்த புங்க மரம் வளிமண்டலத்திலிருந்து நைட்ரஜனை அதிக அளவுல ஈர்த்து மண்ணுல நிலைநிறுத்தி வச்சுக்குது. அது மட்டும் இல்லாம அதிக ஆக்சிஜனை தரதுனாலதான் சாலை ஓரங்கள்ல எல்லாம் இந்த புங்க மரத்தை நட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் புங்க மரம் எங்க பார்த்தாலும் ஆசிய நாடுகள்ல விளைந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதிகமான நிழல் தரக்கூடிய மரம் அப்படின்னா புங்க மரம். அது மட்டும் இல்லாமங்க, கோடை காலத்துலதான் இது இலைகள்லாம் உதிர்ந்து அழகா புதுமையா பசுமையா வளரக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த புங்க மரம். இந்த பூக்களும் இந்த நேரத்துலதான் பூக்கும். இந்த பூக்கள், காய்கள், இந்த இலைகள், அது மட்டும் இல்லாம வேறு, பட்டை எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்குதுங்க. இந்த புங்க மரம் உங்க வீட்டுக்கிட்ட இருக்கா? சாலை ஓரங்கள்ல பாத்துருக்கீங்களா? அப்படி நீங்க பாத்துருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.